வணக்கம் கண்ணுகளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து கொங்கு ஸ்டைலில் தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் சாதத்துக்கு ஒரு டம்ளர் அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கன்னு எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு, ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அடுத்தது பாசிப்பருப்பு, பாருங்க கடலைப்பருப்பு உளுந்து பாசிப்பருப்பும் செவந்துருச்சு. பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். அது கூட பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் போட்டுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, அது கூட முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது நடக்கல்ல 2 பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூடவே நல்லா வணங்கட்டும். இது கூட தேங்காய் வந்து அரை மூடி சிறைய வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். இது கூட அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சாதம் போட்டுட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க. பாருங்க எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. சாதத்தை போட்டு, சாதம் வந்து எந்த அளவுக்கு உதிரியாக இருக்கோ அந்த அளவுக்கு தேங்காய் சாதம் நல்லாயிருக்கும். இந்த டைம் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தானே போட்டிருக்கோம். அது கூட நம்ம கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கணும். உப்பு கரெக்டாக பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் தாங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செஞ்சோம்னா 5 நிமிஷம் தான் தேங்காய் சாப்பாடு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சாதம். இது டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொண்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயிலேயே வணக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.